ආයුබෝවන් දරුවනේ අද අපි ඉගෙන ගන්න සූදානම් වෙන්නේ வணக்கம். நாங்கள் இன்று ஜுவல்லரி மேக்கர் பாடநெறியில் உள்ள 12வது மொடியூலான ஜுவல்லரி ஸ்டோன் செட்டிங் என்ற பாடத்தை பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஜுவல்லரி ஸ்டோன் செட்டிங் சொல்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒவ்வொரு மொடியூல்ஸையும் பற்றி படித்தா 2 லோகங்கள், அதாவது 2 லோகங்களை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, கலவன் சேர்க்கிறது, ஒன்று சேர்க்கிறது, அந்த 2 உலோகங்களையும் எப்படி சேர்த்து உருக்குவது, உருக்கி நாங்கள் ஏதாவது ஒரு உபகரணம் ஆபரணம் செய்கிறது என்ன மாதிரி நாங்கள் படித்தோம் ஏற்கனவே. அதே மாதிரி மிக்சிங் சதவீதம், ஒவ்வொரு மிக்சியோட சதவீதம், அதாவது அலோ எப்படி எந்த சதவீதத்தில் நாங்கள் லோகத்தோட சேர்க்கிறது, என்னென்ன சாமான் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருட்கள் செய்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி உலோகங்களை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே படித்தோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மோதிரம் செய்கிறது, காப்பு செய்கிறது, மாலை செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ இவ்வளோ படித்ததுக்கு பிறகு கடைசியில் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் 12வது மொடியூலில் வந்து ஸ்டோன் செட்டிங். அதாவது ஒரு ஜுவல்லரியை நாங்கள் செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்டோன் அழகுபடுத்துறதுக்காக நாங்கள் ஸ்டோன் செட்டிங் வைப்போம். அந்த ஸ்டோன் செட்டிங் வந்து பல முறைகள் இருக்குது. நாங்கள் செட் பண்ணுற முறைகளை பொறுத்து பல பிரிவுகளாக நாங்கள் பிரிப்போம். அதாவது ப்ரோங் செட்டிங், பேசல் செட்டிங், ஃப்ளஷ் செட்டிங், ஃப்ரேம் செட்டிங், அடுத்தது டென்ஷன் செட்டிங், பாவ் செட்டிங், மைக்ரோ பாவ் செட்டிங், சேனல் செட்டிங், இன்விசிபிள் செட்டிங், இப்படி ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது ஸ்டோன் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்டோன் செட்டிங்கில் மற்ற நாங்கள் இப்போ முதலாவது பார்த்தோம்னா ப்ரோங் செட்டிங் சொல்லி சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரோங் செட்டிங்னு சொல்லி சொன்னால் அதாவது பல் போல அரும்புகள் வைத்து ஸ்டோனை நடுவில் வச்சு ஃபிட் பண்ணுறது, அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. பேசல் செட்டிங் உங்களுக்கு கேட்க தெரியும். அதே மாதிரி ஃப்ளஷ் செட்டிங்கும் அதே மாதிரி தான். ஃப்ரேம் செட்டிங் சொல்லி சொல்கிற நேரத்தில் ஃப்ரேம் செட்டிங் வந்து ஒரு கண்ணாடி, அதாவது இப்போ கண்ணாடிக்கு நாங்கள் ஃப்ரேம் போடுவோம், அதே மாதிரி கூடுதலாக பெண்டன் செய்கிற நேரம் நாங்கள் அந்த ஃப்ரேம் செட்டிங் செய்வோம். 3 பெண்டன் அந்த மாதிரி செய்கிற நேரத்தில் ஒரு பெண்டனுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு அந்த கல்லை சுற்றி ஒரு ஃப்ரேம் அமைக்கிறது தான் ஃப்ரேம் செட்டிங். மற்ற டென்ஷன் செட்டிங்னு சொல்லி தெரியும். அடுத்தது பாவ் செட்டிங்னு சொல்லி சொன்னால் வெட்டி, அதாவது உலோகத்தை வெட்டி அதில் செட் பண்ணுறது, ஸ்டோனை செட் பண்ணுறது தான் பாவ் செட்டிங். மைக்ரோ பாவ் செட்டிங்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் மைக்ரோ, அதாவது நாங்கள் மைக்ரோவில் பார்த்துட்டு சின்ன சின்ன கல்கள், அதாவது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது சின்ன சின்ன கேரட் உள்ள கற்களை எப்படி செட் பண்ணுறது, அது நாங்கள் கண்ணால் நார்மல் கண்ணால் பார்த்து செய்ய இயலாது. அதனால அதை நாங்கள் என்ன செய்வோம், மைக்ரோமீட்டர் மூலியமாக அதை என்ன செய்வோம், பாவ் செட்டிங்கை பண்ணுவோம். அதே மாதிரி சேனல் செட்டிங் இருக்குது. அதே மாதிரி இன்விசிபிள் செட்டிங்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் அது அந்த காஸ்டிங்லேயே போட்டு பல கற்களோடு சேர்ந்து அது ஃபுல்லாக செட் பண்ணி நாங்கள் ஒரு செய்கிற நேரத்துலேயே காஸ்டிங் செய்வோம். நாங்கள் காஸ்டிங் செய்கிற நேரத்தில் காஸ்டிங்கோட என்ன செய்வோம், அந்த ஸ்டோனே அந்த காஸ்டிங்லேயே செட் பண்ணி ஒரே தான் மோல்ட்டை பண்ணி நாங்கள் எடுக்கிறது அந்த இன்விசிபிள் செட்டிங்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு செட்டிங், இப்போ ப்ரோங் செட்டிங்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பேசல் செட்டிங்னாலும் உங்களுக்கு தெரியும். பேசல் செட்டிங்னாலும் அதாவது நாங்கள் இதனாலுமே ஒரு ஸ்டோனை வந்து உலோகத்தோட தங்கமோ இது வெள்ளியோ பித்தளை என்ன நாங்கள் தேவையான லோகத்தை எடுக்கிறோமோ அந்த லோகத்தில் ஒரு எங்களுக்கு தேவையான கல்கள், மாணிக்க கல்லா இல்லாட்டி என்ன கல்னாலும், என்ன சப்பையாரா, ரெட் சப்பையாரா இல்லாட்டி வேறு எந்தனாலுமே எதையும் செட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் முதல்ல அந்த பொருட்களை பொறுத்து எங்களோட செட்டிங், அதாவது எங்களோட ஸ்டோன் செட்டிங் இது வந்து முறைகள் மெத்தட் வந்து வேறுபடும். இந்த மோதிரம்னு எடுத்துக்கிட்டால் மோதிரத்துக்கு நாங்கள் அந்த கல் பொறுத்துறதை பொறுத்து நாங்கள் செட்டிங்கை தீர்மானிக்கணும். எங்களுக்கு சேனல் செட்டிங் வேணுமா, ப்ரோங் செட்டிங் வேணுமா, இல்லாட்டி ஃப்ரெஷ் செட்டிங் வேணுமா, இல்லாட்டி பாவ் செட்டிங் வேணுமான்னு நாங்கள் இதை பொறுத்து தீர்மானிக்கணும். மோதிரத்தில் ஸ்டோனை பொறுத்து நாங்கள் தீர்மானிப்போம். அப்போ இப்போ இன்னைக்கு அதைத்தான் பற்றி படிக்க போகிறோம். நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறது ஸ்டோனு முறைகள் என்னென்னட்டு தான் ஒவ்வொரு ஸ்டோனையும் பற்றி நாங்கள் படிக்கணும். அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு செட்டிங்கையும் பற்றி கொஞ்சம் விரிவாக படிப்போம் நாங்கள் எந்தெந்த ஸ்டோன் செட்டிங் இருக்குன்ட்டுன்னு. மற்றது இன்விசிபிள் செட்டிங்னு சொல்லி நாங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றவங்க தான் செய்யலாம் அந்த இன்விசிபிள். அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ பாவ் செட்டிங் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கணும். அந்த செட்டிங்கில் பாவ் செட்டிங்கில் ஒரு நல்ல தேர்ச்சி இருக்கணும். அதோட இந்த மைக்ரோ மீட்டரை பார்த்துக்கிட்டு அந்த செட் பண்ணணும்.
கற்களை நாங்கள் பொதுவாக அந்த மைக்ரோ பவர் செட்டிங் வந்து செய்கிற நேரத்தில் டைமண்ட் ஸ்டோன் தான் செய்வோம். அப்போ அந்த டைமண்ட் ஸ்டோன் செய்கிற நேரத்தில் டைமண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், பழுதடையாத மாதிரி நாங்கள் அதை செட் பண்ணணும். அப்போ அதுதான் இதில் உள்ள இந்த செட்டிங். இந்த ஒவ்வொரு செட்டிங்கும் இந்த மாதிரி வித்தியாசப்படும். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு செட்டிங்லேயும். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து என்னது, 2 ரிங்குக்கு ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் பேசல் செட்டிங். அதாவது பேசல் செட்டிங் பாருங்க, முதல் படத்தில் பேசல் செட்டிங். அதாவது கல்லை வச்சுட்டு அந்த ஸ்டோனில் நாங்கள் பயன்படுத்துகிற லோகத்தில் மேலே நாங்கள் பாவிக்கிற எங்களுக்கு தேவையான ஸ்டோனை வச்சுட்டு அந்த ஸ்டோனை என்னது ஸ்டோனை இன்ஸ்டால் பண்ண ஸ்டோனை ஸ்திரப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறோம், மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி அந்த ஃப்ரேமுக்குள்ள அதாவது ஒரு இது மாதிரி ஒரு வளைய மாதிரி வச்சு தான் வளைய மாதிரி அந்த ஸ்டோனில் இதில் செஞ்சுட்டு லோகத்தில் செஞ்சுட்டு தான் அங்கே என்ன செய்யணும், அந்த கல்லை பூட்டுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். கல்லை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யணும், அதுக்கு மேலே அந்த ஸ்டோனை மேலாப்பில் நாங்கள் அந்த ஃபைல் பண்ணி விடுவோம். அப்போ ஃபைல் பண்ணி விட்டோன்னு அது என்ன ஸ்டோன் என்னன்னு அந்த உலோகத்தோட நல்லா இறுகி பிடிச்சிக்கொள்ளும். அப்போ எங்களுக்கு விழுகாது. இதுவும் அதே மாதிரி தான், இங்கிட்டு உள்ளதும் அதே மாதிரி தான் பேசல் செட்டிங் ஒன்று. இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஸ்டோன் 2 இருக்கு, ரிங் இருக்குது, இதுவும் ரிங் தான். ரிங்குக்குள்ள நடுவில் சின்ன ஸ்டோன், அதாவது வெளி முகப்போட சேர்த்து ஒரு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ இது 2 முறை பேசல் செட்டிங்கில் இப்படியும் செட் பண்ணலாம். முதலாவது படத்தில் மாதிரியே ஃபுல்லாக மேலே பெரிய ஃபுல்லாக ஸ்டோனை வச்சு செட் பண்ணலாம். அதே நேரத்தில் இதில் ரெண்டாவது ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியும் நாங்கள் என்ன செய்யலாம், ஃபுல்லாக மேலே ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு கீழே ஒன்று இருக்குது. எங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்டோனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த நாங்கள் அதாவது மோல்ட் ஒன்று செஞ்சுருந்தோம்னா அதுக்கு மேலே ஸ்டோனை வச்சுட்டு ஸ்டோனையும் அந்த இதையும் மெட்டலையும் நல்லா இறுக்கி சம்மந்தப்படுத்தி விட்டுறணும். அதுதான் பேசல் செட்டிங். இந்த செட்டிங் வந்து சொல்லுவோம் நாங்கள் ப்ளஸ் செட்டிங்னு. இந்த ப்ளஸ் செட்டிங் வந்து பொதுவாக சின்ன ஸ்டோன்ஸ், பெரிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண இயலாது. இது வந்து அந்த பிரேஸ்லெட் அந்த மாதிரி அந்த பிரேஸ்லெட் தான் கூடுதலாக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி பேங்கிள்ஸ் அதுகெல்லாம் அந்த பக்கம் வைக்க கொஞ்சம் இடைவெளி விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி இந்த இதில் உதாரணத்தை காட்டியிருக்காங்க தானே, இந்த மாதிரி தான். அதாவது நாங்கள் எங்களுக்கு ஸ்டோனோட அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கு மேலால் ஃபைல் பண்ணி விடுவோம் நாங்கள். அப்போ ஃபைல் பண்ணி விடுற நேரத்தில் அந்த ஸ்டோன் வந்து அந்த மெட்டலோடு சரிசமனாக இருக்கும். மேலே நாங்கள் இப்படி தடவி பார்த்தோம்னா சரிசமனாக இருக்கும். அப்போ ஸ்டோனை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதாவது இது வந்து சின்ன ஸ்டோன்ஸ்களில் தான், சின்ன கேரட், அதாவது பெரிய ஸ்டோன் வைக்கல, அது சின்ன அழகான இந்த மாதிரி இதில் மாதிரி பிரேஸ்லெட் அந்த பேங்கிள் அந்த மாதிரிகளில் தான் இந்த ஸ்டோன் வந்து செட் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோன் செட்டிங் வந்து இது என்னது ஃப்ளஷ் செட்டிங், இதுக்கு பேர் சொல்கிறாங்க ஃப்ளஷ் செட்டிங். அதாவது ஒரு இதில் அந்த ரிங் இது பண்ணிவிட்டு நாங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறது, ஃப்ளஷ் பண்ணணும், அதாவது போட்டு அந்த ஸ்டோனை அந்த மெட்டலோட செட் பண்ணுறது. அடுத்து வந்து இதில் நிறைய செட்டிங் முறைகள் 4 படங்கள் இருக்குது. முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா என்னது ஃப்ரேம் செட்டிங். அதாவது ஃப்ரேம் செட்டிங், இந்த ஃப்ரேம் செட்டிங் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு பொதுவாக இந்த செட்டிங்க்கு நாங்கள் போனோம்னா உலோகத்தோட அளவு வந்து குறையும். ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒன்று செஞ்சு தான் அந்த ஸ்டோன் செட் பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரேம் செய்கிற இடத்துல சின்ன ஒரு கம்பி, அதாவது ஒரு கம்பியோட வளைச்சிட்டு அந்த ஸ்டோனை நாங்கள் செட் பண்ணிக்கலாம் அந்த பெண்டனோட. அப்போ ஸ்டோன் செட்டிங் வந்து இந்த உலோகம் வந்து மிக குறைவாக செலவிடுறது வந்து இந்த செட்டிங்கில் தான், அதாவது ஃப்ரேம் செட்டிங்கில் தான் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் சக்தி கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா நல்லா ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக ஃப்ரேம் வந்து நல்லா செட் ஆகிடும். செட் ஆகின பிறகு அந்த பெண்டன் வந்து உங்களுக்கு கூடுதலாக 3 பெண்டன்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெண்டன்களுக்கு தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ரேம் செட்டிங். கணக்காக நல்லா டச் பண்ணி அப்படியே நிற்கும், ஒரு இடத்துல நிற்கும். அப்போ அதனால அது கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும். பிரதானமாக இதில் வந்து லோகம் பாவிக்கப்படுற அளவு வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்போ ஸ்டோன் அமௌண்ட் மட்டும்தான் கூடுதலாக இருக்கும். அதனால் எங்களுக்கு இந்த முறை இந்த ஸ்டோன் செட்டிங்க்கு போனோம்னா எங்களுக்கு சிலவு, அதாவது எங்களோட பண விகிதம் எங்களோட சிலவுகள் வந்து குறைவாக இருக்கும். நாங்கள் கொஸ்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா கொஸ்ட் வந்து இந்த ஸ்டோன் ஃப்ரேம் செட்டிங்கில் வந்து மிக குறைவாக இருக்கும். அப்போ கூடுதலாக இதை தெரிவு செய்வாங்க. பெண்டன்ஸுகளுக்கு தான் இந்த ஸ்டோன் செட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டென்ஷன் செட்டிங், அந்த ரிங் வந்து டென்ஷன் செட்டிங்.
டென்ஷன் செட்டிங்னு சொல்கிற நேரத்தில் ஒரு ரிங்கில் வந்து நடுவில் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு ஸ்டோனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது ஸ்டோன் ஒன்று பூட்டணும். அதை எப்படி பூட்டுறது அதுதான் இதில் உள்ள. அதாவது ஒரு ரெண்டு பக்கமும் நாங்கள் ரெண்டு பக்கம் தான் டென்ஷன் பண்ணோம், அதாவது ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணோம், அது கலந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ என்ன செய்வோம், ஒரு இப்போ ரிங்கை செஞ்சு விட்டுட்டு ரிங்குக்குள்ள நடுவில் ரெண்டு கான் மாதிரி ரெண்டு ஷேப் பண்ணுவோம், அதாவது ரெண்டு துவாரம் மாதிரி விடுவோம். அந்த ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதில் காட்டுறாங்க பாருங்க, ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு என்ன செய்வோம், துவாரம் கான் மாதிரி அந்த இப்படி உள்ளுக்கு பாக்கெட் மாதிரி அந்த கான் மாதிரி என்ன செய்வோம், ஸ்டோன் செய்கிற நேரத்திலேயே இந்த ரிங் செய்கிற நேரத்திலேயே நாங்கள் அதில் ஒரு டில் பண்ணி அந்த துண்டை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ ஃபைல் பண்ணி வச்சோடனே என்ன செய்வோம், திருப்பி நாங்கள் ஃபைல் பண்ணி ஒரு ரெண்டு பேரை வச்சு ரெண்டு அதை நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு என்ன செய்வோம், ஸ்டோனை நடுவில் வச்சு நல்லா இறுக்கி விட்டுருவோம். அதான் டென்ஷன் செட்டிங் சொல்கிறது. அதாவது அந்த டென்ஷன் மூலியமாகத்தான், அந்த அமுக்கத்தின் மூலியமாக தான் இந்த ஸ்டோன் வந்து என்னது செட் ஆகும். இப்போ இதில் பொதுவாக ரவுண்ட் மட்டும் இருக்காது, ரவுண்ட் ஸ்டோன் மட்டும் வைக்க தேவையில்லை, ஸ்கொயர் வைக்கலாம், ஓவல் ஷேப் வைக்கலாம், என்ன முறையில் வேணாலும் நாங்கள் வைக்கலாம். இப்போ இதை வந்து இது சைடு பார்த்தோம்னா சைடால் நாங்கள் பார்த்தோம்னா இந்த ரிங்கை அதாவது ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், துவாரம் மாதிரி இருக்கும். அந்த துவாரத்துக்குள்ளே தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டோனை இறுக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணினோடனே அந்த ஸ்டோன் செட்டிங் வந்து டென்ஷன் செட்டிங் வந்து சரியாக நல்லா ஃபிட் ஆகிரும். நாங்கள் பாவிக்க போகிறோம் மோதிரமாக இருந்தால் தங்கமோ வெள்ளியோ அந்த இதோட மோதிரத்தோட நல்லா செட் ஆகி அது நல்லா இறுக்கி போயிடும். அப்போ எங்கன்னா அந்த செட்டிங் வந்து நல்லா இருக்கும், ஸ்டோன் வந்து கீழே விழுகாது. சரியா? அப்போ அடுத்து வந்து நாங்கள் இப்போ ஸ்டோன் செட்டிங் இதை பார்த்துட்டோம். இப்போ டென்ஷன் செட்டிங் எப்படின்னு உங்களுக்கு விளங்கிருச்சு. ஏதாவது ஒரு ரிங் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் எப்படி இந்த டென்ஷன் செட்டிங் டென்ஷன்னு சொல்கிறேன், டென்ஷன் சொல்கிற நேரமே ஒரு இது ஒன்று. அப்போ நாங்கள் அந்த ஒரு டென்ஷன் ஒரு அமுக்கத்தை ஒன்று கொடுத்து தான் அதை நாங்கள் செட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பிரேஸ்லெட்டில் இதில் வந்து சேனல் செட்டிங்கும் இருக்குது. சேனல் செட்டிங் பொதுவாக வந்து ரவுண்ட் ஸ்டோன் பாவிக்கலாம், இல்லாட்டி ஸ்கொயர் ஸ்டோன் பாவிக்கலாம், இல்லாட்டி ட்ரையாங்கிள் ஸ்டோனும் பாவிக்கலாம் சேனல் செட்டிங்க்கு. அதோட சேர்த்து இதில் வந்து மைக்ரோபாவ் செட்டிங்கும் சேர்ந்துருக்கேன். மைக்ரோபாவ்னு சொல்கிற நேரத்தில் நான் சொன்ன வைக்கணுமே உங்களுக்கு கேரட் குறைஞ்ச சின்ன டயமண்ட் அதுக்குத்தான் கூடுதலாக யூஸ் பண்ணப்படும். அப்போ இந்த செட்டிங் வந்து இதுதான் இந்த சேனல் செட்டிங்கும் சேர்ந்துருக்குது, இல்லை மைக்ரோபாவ் செட்டிங்கும் சேர்ந்துருக்குது. அடுத்தது வந்து அடுத்ததும் மைக்ரோபாவ் செட்டிங் தான், அதாவது கிட்ட அது அந்த செட்டிங் அதுக்கும் நல்ல ஒரு ட்ரைனிங் இந்த செட்டிங் பண்ணுறதுக்கு. இப்படி இந்த கல்கள் பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, அதாவது மைக்ரோமீட்டரால் நாங்கள் மைக்ரோமீட்டரால் பார்த்து தான் செட் பண்ண போகிறோம். அப்போ செட் பண்ணுறவங்களுக்கு வந்து இலகுவாக செட் பண்ண இயலாது, சும்மா ஸ்டோன் செட் பண்ணுறவங்களுக்கு அது செட் பண்ண இயலாது. ஏன்னா முதல்ல எங்களுக்கு மைக்ரோமீட்டரை கையால் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த கணக்காக அந்த ஸ்டோனு நாங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டோனை வைக்கணுமோன்னு மீட்டர் மூலியமாக தான் நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஸ்டோனை செட் பண்ணணும். அப்போ இதுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் இருக்கணும். ட்ரைனிங் இருந்தால் தான் இந்த செட்டிங் வந்து சரியாக அமையும். இந்த செட்டிங் செய்கிறதுக்கு முன்னால் பாவ் செட்டிங்கில் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கணும். அந்த ட்ரைனிங் அதில் ஏழும்னா தான் இந்த மைக்ரோ பாவ் செட்டிங் வந்து சரியான முறையில். ஏன்னா மைக்ரோ பாவ் செட்டிங் செய்கிற நேரத்தில் எங்களோட ஸ்டோன்ஸ் நாங்கள் பாவிக்க போகிற ஸ்டோன்ஸ் எந்த ஸ்டோனும் டேமேஜ் ஆகாமல் பழுதடையாமல் நாங்கள் எங்களோட ஸ்டோன் செட்டிங்கை சரிவர செய்யணும். அப்போ இந்த செட்டிங் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அதாவது டைமண்ட் ரிங் செட்டிங் வந்து அதாவது மைக்ரோ பாவ் செட்டிங் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு செட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு விளங்குனுச்சு. அதே பொதுவாக நாங்கள் இப்போ ஒரு செட்டிங் செய்கிற நேரத்தில் ஸ்டோன் செட்டிங் செய்கிற நேரத்தில் அதுக்கான ஒரு சார்ட் இருக்குது, அதாவது நியமித்த அழகுடைய ஒவ்வொரு சார்ட்டுகள் இருக்குது. அப்போ அந்த சார்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்டோன் செட்டர்னு சொல்கிற நேரத்தில் அதில் இந்த சார்ட்டர் எப்படி நாங்கள் எந்தெந்த ஸ்டோனை என்னென்ன முறையில் கையாளணும், என்ன மாதிரி நாங்கள் கையாளணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக எங்களோட ஸ்டோனில் வந்து எங்களோட கேட்டகரிஸ் ஒவ்வொரு ஸ்டோங்கை பொறுத்து கேட்டகரிஸ் இருக்குது, 1லேருந்து 10 மட்டும். அப்போ 1லேருந்து 10 மட்டும் இருக்கிற நேரத்தில் அந்தந்த நம்பருக்குள்ள ஸ்டோன்ஸை நாங்கள் எப்படி செட் பண்ணுற நேரத்தில் கையாளணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த செட்டிங் அந்த ஸ்டோனை இந்த மாதிரி தான் கையாளணும். இது இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ராங் வந்து இந்த மாதிரி இது உடையுமா உடையாது, இலகுவாக உடையுமா உடையாதுன்னு நீங்கள் இதில் ஒரு ஸ்டோனை பற்றி நீங்கள் நன்றாக விளங்கியிருக்கணும்.
அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோன்ல உள்ள இதுகள் குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு செட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த ஸ்டோன் செட்டிங் இதில் போகிற நேரத்தில். இப்போ நாங்கள் முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது வந்து டாக், ரெண்டாவது வந்து ஜிப்சம், மூணாவது வந்து கல்கைட், நாலாவது வந்து ஃப்ளோரைட், அஞ்சாவது வந்து அப்பட்டிட், ஆறாவது வந்து ஹோத்தோக்ளாஸ், ஏழாவது வந்து கோட்டஸ், எட்டாவது வந்து டொபஸ், ஒன்பதாவது வந்து கொரண்டம், பத்தாவது வந்து டயமண்ட். இப்போ டயமண்ட்னு சொல்ல நேரத்தில் இப்போ ஒவ்வொரு இப்போ பொதுவாக நாங்கள் இதில் ஏழுக்கு குறைஞ்ச ஸ்டோனை செட் பண்ணுற நேரத்தில் மிக 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 கவனம் தேவை. அது வந்து ஏன்னா அதெல்லாம் இலகுவான அதில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் விரைவாக உடைய பார்க்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இது மிக மிக கவனமாக நாங்கள் செய்யணும். பொதுவாக கொரண்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. அதில் கூடுதலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ரெட் இல்லாட்டி பத்மராஜ் இல்லாட்டி புஷ்பராகம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பாவிப்பாங்க, அதாவது இந்த மாதிரி மாணிக்க கல்கள் பாவிப்பாங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு கல்லை நாங்கள் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும், அதாவது ஒரு கல்லை ஒன்று செட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் அதில் கல்லிட குணாதிசயங்கள், இது எந்த நம்பருக்குள்ளது, இது என்ன மாதிரி இது ஸ்டோனுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டோனையும் நாங்கள் எந்த நம்பருக்கு போய் அப்படிசர் ஸ்டோனை செக் பண்ணோன்னா அது வந்து மிக மிருதுவானது, அது வந்து இலகுவால் உடையக்கூடியது. அப்போ நாங்கள் அந்த வகையில் சேர்ந்த ஸ்டோன்ஸ் என்ன செய்யணும், அந்த மாதிரி கையாளணும், மிக கவனமாக அதை கையில் வச்சுக்கிட்டு கையாளணும். அதே நேரத்தில் ஒன்பதாவது நாங்கள் பார்த்தோம்னா 8.5, அதாவது கொரண்டமுக்கும் டொபஸ்க்கும் நடுவில் உள்ளது. அதெல்லாம் நல்ல உறுதியான ஸ்டோன்ஸ். அப்போ அது வந்து பிரச்சனை இல்லை, லேசுக்குள்ள இலகுவாக உடையாது. அப்போ எங்களுக்கு இலகுவாக அந்த வேலையை செஞ்சிடலாம். அந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் எங்களோட ஸ்டோன்ஸ் வந்து இப்போ முதலாவதுக்கு உள்ளது வந்து அப்பட்டிட் டாக்குன்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப மிருதுவான ஸ்டோன்ஸ். அப்போ நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை செட் பண்ணுற நேரத்தில் மிக மிக கவனமாக அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் கையாளணும், சின்ன டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸ்டோன் எது சின்ன டேமேஜ் ஆகினாலும் நீங்கள் அந்த கஸ்டமருக்கு கொடுக்குற நேரத்தில் அந்த ஸ்டோன் இதே இல்லாமல் போயிடும், அதாவது ஒரு பிரகாசத்தன்மை அந்த தன்மை இல்லாமல் போயிடும் நீங்கள் ஸ்டோன் செட்டிங் பண்ணி கொடுக்குற நேரத்தில். அதனால் மிக முக்கியம் ஒவ்வொரு ஸ்டோனுடையும் குணாதிசயங்கள், அதாவது குண இயல்புகளை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது எந்த நம்பருக்குள்ளது, இதால் எங்களுக்கு இந்த ஸ்டோனை நாங்கள் எப்படி பாவிக்க போகிறோம், ஸ்டோன் செட்டர்னு சொல்ல நேரத்தில் இவ்வளோ விஷயங்களும் ஒவ்வொரு ஸ்டோனை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக அப்பட்டிட்னா என்ன, இல்லாட்டி ஓத்தோலஸ்னா என்ன, அது அதில் அந்த வகையில் என்னென்ன ஸ்டோன்ஸ் தேவை, ஓத்தோக்ளோஸ்ன்னு சொல்ல நேரத்தில் பொதுவாக 3 ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 ஸ்டோன்ஸில் அந்த 3 ஸ்டோனை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி பாவிக்கிறது, இதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு அதாவது டாப்பர்ஸ்ன்னு சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டாப்பர்ஸ்ன்னு சொல்ல நேரத்தில் அது கொஞ்சம் அது ஒரு படிகை மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டோன்ஸை நாங்கள் எந்த மாதிரி கையாண்டா எங்களுக்கு அந்த உடையாமல் நாங்கள் சரிவர அந்த செட்டிங்ஸுக்கு போகலாம். எங்களோட ஸ்கேல், அதாவது எங்களோட ஸ்கேல் அந்த எங்களோட ஸ்டோனோட ஆர்ட்னஸை பொறுத்து ஒவ்வொரு ஆர்ட்னஸ்லையும் இருக்குது. அப்போ ஆர்ட்னஸ் குறைஞ்ச ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் மிக மிக கவனம். ஏன்னா அதுகளையும் அந்த ஸ்டோனை நீங்கள் எல்லாம் செஞ்சுக்க பிறகு கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்குற நேரத்தில் அது உடைஞ்சிருந்தால் நீங்கள் அந்த செட்டிங் திருப்பி என்ன செய்யணும், அதை திருப்பி வெட்டி இல்லாட்டி இன்னொரு திருப்பி அதை டேமேஜ் புது ஸ்டோன்ஸ் வைக்கணும். அது இதுக்கெல்லாம் விளையக்கூடியனால உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டோன் செட்டிங் செய்கிற நேரத்தில் முதல்ல நீங்கள் ஸ்டோன்ஸ்ட இந்த குணாதிசயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டோன் ஸ்ட்ராங்கானது, இது வந்து மிக இலகுவானது, இந்த 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 நம்பருக்குள்ள ஸ்டோன்ஸ் இந்த இதுகள்லாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செட்டிங்க்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு வராது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டோனை பற்றியும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ டயமண்ட் ஸ்டோன்னா என்ன, அது எந்த கேட்டகரியில் வருது, அதில் உள்ள நன்மைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு. இப்போ இது அடுத்து வந்து ஒரு ஸ்டோனை நாங்கள் எப்படி வெட்ட போகிறோம், அதாவது ஸ்டோன் ஒன்று வெட்ட போகிறோம். நீங்கள் முதலாவது பார்த்துருப்பீங்க 2 ஸ்டோனு ஒரே மாதிரி இருக்குது. பொதுவாக எஸ்டெட் யூஸ் பண்ணுற நேரத்தில், கராப் யூஸ் பண்ணுற நேரத்தில் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது 2 பக்கமும் ஒரே மாதிரி கல் இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் நீங்கள் இது செக் பண்ணுற நேரம், ஆப்டிவைசரில் செக் பண்ணுற நேரம், செக் பண்ணுற நேரத்தில் 2 ஸ்டோன் வந்து நாங்கள் ஸ்டோன் செட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் முதல்ல ஸ்டோனை செக் பண்ணணும். செக் பண்ணுற நேரத்தில் அதில் எதுவும் க்ரக் விழுந்துருக்குதா, இல்லாட்டி சின்ன உள்ளுக்கால டேமேஜ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு
அந்த ஸ்டோனோட உள்ள இது தெரியும். அப்படி எதுவும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் ஒன்று கட் பண்ணணும். அதாவது திருப்பி நீங்கள் ரீகட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டோனை ஸ்ட்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது ஸ்டோன்ஸ் தான் வைக்கணும். அதுக்கு பதிலாக அதுக்கு தகுந்த ஸ்டோன்ஸ் பார்க்கணும். ரெண்டு ஒரே நிறத்துலையும் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த என்ன எஸ்டேட்டுன்னு சொல்கிற நேரத்தில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்றில் ஒரு கலரும் இன்னொரு கலரும் இருந்து சரி வராது. அதே மாதிரி ஸ்டோனோட அளவும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம் அந்த ஸ்டோனில் உள்ள பிரதானமான இது. அதே மாதிரி நீங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த ஸ்டோன் அதில் இன்னொன்று நாங்கள் ஆப்டிவைஸ் எல்லாம் செக் பண்ண நேரத்தில் மூளை கார்னர் அதில் ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்தால் நாங்கள் ரீகட் பண்ணிக்கலாம். அதே நடுவில் ஏதாவது சின்ன க்ரக்கோ இல்லாட்டி சின்ன டேமேஜோ ஏதோ இருந்தாலும் அதை நம்ம ஒன்று செய்யலாம். என்ன செய்யணும், அதை எடுத்து கொடுத்துட்டு வேறு புது புது ஸ்டோன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் மிக மிக கவனம். ஸ்டோன் செட்டிங் செய்கிறதுக்கு முன்னுக்கு முதல்ல ஸ்டோனோட குணாதிசயங்கள், அதாவது குணாதிசயங்கள் எவ்வாறு தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ் நல்ல விதத்தில் இருக்குதா, டேமேஜ் ஆகாமல் இருக்குதான்னு நீங்கள் விளைவிக்கணும். அப்போ தான் ஸ்டோனை நீங்கள் செட் பண்ணினதுக்கு பிறகு பழைய ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி இது இந்த ஒரு ஸ்டோனை எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் குறுக்கு வெட்டு முகத்தோட்டம் தான் இது. கீழே உள்ளது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டேபிள், மேலே உள்ளது கிரவுண்ட், அந்த நடுவில் பாருங்க இருக்குது அதுதான் கேர்டில். அதுதான் மிக முக்கியம். அந்த கேர்டில் டேமேஜ் ஆகுனா எங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த கேர்டில் தான் மிக மிக முக்கியம் ஒரு ஸ்டோனு. அதனால் நாங்கள் ஸ்டோன் அந்த இதில் எங்களோட உலோகத்தில் மேற்பரப்பில் எங்களுக்கு அந்த கேர்டுக்கு மேலே தான் எங்களுக்கு தெரியும். பொதுவாக எங்களுக்கு கேர்டுக்கு மேலே தான் எங்களுக்கு மேலே தெரியும், கீழே உள்ளது கீழே பரப்பு. அப்போ இது இப்போ நாங்கள் ஸ்டோனை நீங்கள் மைக்ரோஸில் செக் பண்ணுற நேரத்தில் ஆப்டிவைஸில் செக் பண்ணுற நேரத்தில் பாருங்கள் அந்த கோடுகள் எல்லாம் தாறுமாறாக இருக்குது, அதாவது சரிவர இருக்குது. அப்போ இந்த ஸ்டோன் பிரச்சனைக்குரிய ஸ்டோன், அதாவது பழுதடைந்த ஸ்டோன். அப்போ இதை நாங்கள் ஒன்று ரீகட் பண்ணணும். அதாவது திருப்பி நீங்கள் ரீகட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், நீங்கள் புது ஸ்டோன் அதே மாதிரி ரீகட் பண்ணுனா பழைய இதுக்கு வரையலும்னா, சரியான ஸ்டோனுக்கு சரியான மாதிரி வரையலும்னா நீங்கள் அதை செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யணும், அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ஸ்டோன்ஸ் தான் வைக்க வேண்டும். இது ஒரு ஸ்டோன்ஸ், அதாவது ஸ்டோன்ஸோட குறுக்கு வெட்டு முகந்தோட்டம். முதலாவது படத்தில் பாருங்கள் சரியாக இருக்குது. முதலாவது படத்தில் ப்ரீலியன்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டோன் கட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கட் என்ன மாதிரி இருக்கணும், டாப்பில் இருக்கணும் 30 பகை 30 பகையிலேருந்து 35 பகை. அதே மாதிரி கீழே இருக்கணும் 40 பகையிலேருந்து 41 பகைக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த கோணம் வடிவம் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால்தான் நாங்கள் ஸ்டோனை செக் பண்ண நேரத்தில் சரியாக வரும். அப்போ இதில் பாருங்க ரெண்டாவது படத்தில் ஸ்டோன் கூராயிடுச்சு, அதாவது நீளம் கூடி கோணம் வித்தியாசப்பட்டுருச்சு. அப்போ எங்களோட உண்மையான கோணத்தோட உண்மையான ஸ்டோனில் உள்ள கோணத்தோட அந்த கோணத்தை இது வித்தியாசப்படுது. பாருங்க அந்த ஒளி அதாவது வர்ற ஒளி நேரடியாக கீழே தாக்கும், இந்த தெரிப்படையாது ரெண்டாவது படத்தில். அப்போ இந்த ஸ்டோன் இந்த மாதிரி ஸ்டோன் இருந்தாலும் அது உகந்தது அல்ல. அதே மாதிரி மூணாவது படத்தில் பாருங்க உயரம் குறைவாக இருக்குது, அதாவது 40 பகைக்கும் கூடுதலாக இருக்குது, விரிகோணமாகி இருக்குது. அப்போ அதனால என்ன செய்யும், ஸ்டோன் வர்ற ஒளி அது விரிவடையும். அதே மாதிரி ஏன்னா அகலம் கூட உயரம் குறைவு சரியான முறையில் இல்லை. அப்போ அந்த ஸ்டோனும் எங்களோட இதுக்கு ஃபீல்டுக்கு சரி வராது. முதல் ஸ்டோன் மாதிரியே அந்த ஸ்டோனும் முதல் ஸ்டோன் மாதிரி அந்த ஸ்டோன் ஷேப் இல்லாதனால அந்த ஸ்டோனும் சரி வராது. நாங்கள் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் என்ன செய்யணும், டிஸ்போஸ் பண்ணிடணும், ரீகட் பண்ண இயலாது. ஏன்னா அதே மாதிரி மற்ற இதுக்குன்னா ரீகட் பண்ணலாம். ரெண்டாவது படம் மூன்றாவது படத்தில் ரீகட் பண்ண இயலாது, அதனால அதையும் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நாலாவது படத்தில் பொதுவாக ரவுண்டாக இருந்தால் ஸ்டோன்ஸ் ரவுண்டாக இருந்தால் அப்படியே இருக்கக்கூடாது. அப்பையும் என்னது எங்களோட அதாவது பிரகாசத்தன்மை, ஒரு ஸ்டோனில் உள்ள பிரகாசத்தன்மை இல்லாமல் போயிடும். அதோட வடிவமைப்பு மாறுற நேரத்தில் அதில் உள்ள பிரகாசத்தன்மை நாங்கள் எதிர்பார்க்குற பிரகாசத்தன்மை அதில் கிடைக்காது. இது ஸ்டோன் செட்டிங்கில் இது ஒவ்வொரு உதாரணத்தையும் பார்த்துக்கிட்டு போவோம். முதலாவது பாவ் செட்டிங். அது பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு, அழகான ஒரு கிட்ட அந்த அரும்புகளை இது பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ளட் பண்ணி. அதுக்கு பிறகு என்ன செஞ்சு முடிச்ச ஸ்டோனை செட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த லோகத்தோடு ஃபைல் பண்ணி விடுவாங்க. அப்போ பொலிஷ் பண்ணி எடுக்கிற நேரத்தில் அந்த லோகத்தோட மேற்பரப்போட இந்த ஸ்டோனும்
செட் ஆயிடும். அப்போ எங்களுக்கு விளங்காது ஸ்டோன் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது வந்து இன்விசிபிள் செட்டிங். இது வந்து நான் சொன்ன ஏற்கனவே இதில் செட் பண்ணு கிட்ட 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 என்ன செய்வாங்க, ஸ்டோனை வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ளூ கலரில் பெரிய இது ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க, வெளியே வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்காங்க. பொதுவாக இன்விசிபிள் செட்டிங் வந்து டார்க் கலர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டார்க் கலர் ஸ்டோன்ஸ் தான் கூடுதலாக இன்விசிபிள் செட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பார்க்குற நேரத்தில் ஒரு அழகு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து டார்க் கலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. டார்க் கலர் யூஸ் பண்ணுற நேரத்தில் அது ஒரு அழகாக இருக்கும். அதுக்கு சுற்றி வர வேற ஒரு செட்டிங் செஞ்சுக்குவாங்க. இந்த இதுக்கும் வந்து நல்ல ஒரு திறம்பு, அதாவது இது எல்லாராலையும் இந்த செட்டிங்லாம் செய்ய முடியாது. ஒரு நல்ல ட்ரைனிங் ஒன்று வேணும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சரியான முறையில் செய்கிறதுக்கு. இந்த பவர் செட்டிங்கும் அப்படித்தான், நல்ல ஒரு ட்ரைனிங் இருந்தால் தான் அதில் ஒரு நீட்னஸ் இருக்கும். இல்லாட்டி நீட்னஸ்ஸே இருக்காது அந்த பவர் செட்டிங் செய்கிற நேரத்தில். அதே மாதிரி தான் இந்த இன்விசிபிள் செட்டிங் செய்கிறதுக்கு முன்னுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங்ஸ் இருந்தால்தான் அந்த ஃபினிஷிங் ஒன்று வரும். அடுத்து வந்து ஸ்டோன்ஸ். இப்போ ஸ்டோன் செட்டிங் என்ன பண்ணாங்க, ஸ்டோன் ஒன்று செலக்ட் பண்ணுற நேரத்தில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ரவுண்டும் ஸ்கொயர் இருக்கும், இல்லாட்டி ஓவலாக இருக்கும். அதே மாதிரி இருந்தால் கஸ்டமருக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை வியாபாரத்தை கூட்டுறதுக்கு உங்கள்கிட்ட கஸ்டமர் வரணும்னா ஸ்டோனை உங்கள் விருப்பப்படி வித்தியாசமான வடிவமைப்பில் வெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்போ அதை அட்ராக்ஷன் பண்ணி என்ன செய்வாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸ்டோன்ஸை வாங்குறதுக்கு. அதனால ஸ்டோன்ஸோட வடிவமைப்பை எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ எங்களுக்கு வேலை வந்து இலகுவாக இருக்கும் இந்த ஸ்டோன் செட்டிங் சொல்கிற நேரத்தில். அடுத்தது வந்து இது வந்து புதுவிதமான செட்டிங், கான்கேவ் செட்டிங் சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, ஒரு அதாவது ஃபைல் பண்ணின மாதிரி இருக்குது செட்டில், கோடு 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 மோடி மாதிரி அது ஒரு கீரல் பட்ட மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம் கேவ் செட்டிங் சொல்லுவோம். இதோ ஒரு அழகான ஒரு செட்டிங் தான், ஸ்டோன்ஸ் தான் வடிவமைப்பு. இதோ அழகான ஒரு வடிவமைப்பு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுக்கு விருப்பமான விதத்தில் கட் பண்ணி வச்சு ஸ்டோனை இது பண்ணுற நேரத்தில் எங்கள் அந்த ஸ்டோனுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கும். அந்த ஒவ்வொரு செட்டிங் நாங்கள் வித்தியாசப்படுற நேரத்தில் உங்களுக்கு விளங்கி இப்போ ஒவ்வொரு, அதாவது வடிவமைப்பு, அது வெட்டும் வடிவமைப்பு. அடுத்து இது வந்து நாங்கள் பார்ப்போம் ஸ்டோன் செட்டிங்கில் வந்து என்ன செட்டிங், ஸ்டோன் செட்டிங்கில் ஷேப், அதாவது ஷேப் அண்ட் செட்டிங். ஒவ்வொரு ஸ்டோனையும் நாங்கள் செட் பண்ணுற ஒவ்வொரு ஷேப் உங்களுக்கு தெரியும், அதை எப்படி இது பண்ணுறதுன்னு. பொதுவாக முதலாவது படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை 9 படங்கள் இருக்குது. முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா ரவுண்ட், அதாவது பட்கள் அமையும் விதம், ஒரு பட்கள் அமைகிற விதம் தான் அதில் இருக்குது. அந்த பட்கள் அமைகிற விதம், அந்த பட்கள் என்ன மாதிரி அமையுதுன்னா முதலாவது படத்தில் ரவுண்ட், அதாவது 4 ரவுண்ட் ஸ்டோன் ஒன்று நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே 4 மூலைகளுக்கும் என்ன செய்கிறோம், அந்த பல்கல்ல செஞ்சு ஃபிட் பண்ணுறாங்க, ஸ்டோனை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இரண்டாவது வந்து குஷன் சொன்ன பாருங்க, 2 பட்கள் ஒன்று சேர்ந்து இருக்குது ஸ்கொயரில், 2 பட்கள் ஒன்று சேர்ந்து பக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் மூணாவது வந்து பிரின்சஸ் செட்டிங்னு சொல்ல நேரத்தில் 3 பட்கள் சேர்ந்து நடுவில் அந்த கோணன் மாதிரி, அதாவது ஒரு புடி ஆதாரம் மாதிரி அந்த ஸ்டோனில் இந்த அரும்புகளை செஞ்சு எடுக்கிறது, பல்லரும்பு. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஸ்டோனை வச்சோன்னே ஸ்டோன் வந்து கவ்வி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் அது. இப்போ கீழே உள்ளது வந்து ஓவலில் பாருங்கள் 6 பல்லு. அடுத்தது வந்து பியார் செட்டிங் சொல்கிற நேரத்தில் மேலே 2 பல்லு, கீழே வந்து ஒரு ஆங்கிள். அடுத்தது வந்து மார்க்யூஸ் செட்டிங் சொல்கிறது மேலேயும் கீழேயும் இருக்குது. அடுத்தது வந்து எமரல் செட்டிங், எமரல் ஸ்டோன் சொல்கிறது 4 பக்கமும் 4 மூலைகளில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ரேடியன்ஸ் சொல்லி சொன்னால் கதிர்வீச்சு, அதாவது பாருங்கள் எத்தனை தத்து இருக்குன்ட்டுன்னு 2 தத்து ஒன்றா சேர்ந்து 2 பட்கள் ஒன்றா சேர்ந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி கடைசி வந்து எமரல் செட்டிங், அந்த எமரல் செட்டிங்க்கு அடுத்து ரேடியன் செட்டிங் அடுத்து ரவுண்ட் செட்டிங். இந்த ரவுண்ட் செட்டிங் பாருங்கள் சுற்றி வர பேலன்ஸ் பண்ணணும், அதாவது ஸ்டோனை நாங்கள் கீழே விழுகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்க நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் இது பொதுவாக எங்களோட நோக்கம் வந்து ஸ்டோன் கீழே விழக்கூடாது. அதுக்கு அந்த ஸ்டோனை நாங்கள் ஸ்திரப்படுத்தணும், உலோகத்தோடு எப்படி இணைக்கிற முறைகள் தான் இதை நாங்கள் படித்தோம். அதான் அது ஒவ்வொரு ஷேப்லையும் இருக்குது. ஸ்டோனோட ஷேப்பை பொறுத்தவரை இப்போது ஷேப்போட வேறுபாட்டுக்கு அமைய எங்களோட செட்டிங்கிற வேறுபாடு
அமையும். இப்போ க்ரௌன் ஸ்டோன் ஒன்று செட் பண்ணுறேன்னா நாங்கள் ஸ்டோன் ஒன்று ஒரு லோகத்தில் இணைக்கிறேன்னா இந்த மாதிரி தான். இப்போ ஸ்டோன்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்வோம், 3 பகுதிகளாக பிரிப்போம். க்ரௌன் என்ன செய்வோம், 3 பகுதிகளாக பிரிப்போம். அந்த க்ரௌனை 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு அந்த 3ல் ஒரு பக்கம் கடைசி கீழே இருக்குது தானே, அந்த ஒரு பகுதி தான் என்ன நடக்கும், எங்களுக்கு நாங்கள் செட் பண்ணுவோம். அந்த ஒரு பகுதியை வச்சு தான் நாங்கள் அதை செட் பண்ணுவோம். அதே நேரத்தில் நாங்கள் மேலே 3ல் 2 பகுதியை வச்சு செட் பண்ணுனா என்ன நடக்கும், ஸ்டோனோட பலத்தன்மை அதாவது சக்தி தன்மையும் குறையும், ஸ்டோனும் டேமேஜ் ஆகும். அதனால அந்த 3ல் ஒரு பகுதி தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்டோனை செட் பண்ணணும். அப்போ ஸ்டோனை செட் பண்ண நேரத்தில் சரியான முறையில் செட் பண்ணணும். மேலே செட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டோனோட பிரில்லியன் அதாவது பிரகாசமும் குறைஞ்சி போயிடும். அதே நேரத்தில் ஸ்டோனும் டேமேஜ் ஆக பார்க்கும். கட்டாயம் என்ன செய்யணும், அந்த 3ல் ஒரு பங்கு கட்டாயம் 3ல் ஒரு பங்கை நாங்கள் பொதுவாக பார்த்த தெரியும் எங்களுக்கு. அதைத்தான் அந்த ஸ்டோனுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் எங்களோட செட்டிங் நாங்கள் எந்த செட்டிங் பண்ணுறோமோ அந்த செட்டிங்கை செய்யணும். அடுத்தது வந்து கலிப்ரேட் ஸ்டோன். அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோனை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டோனோட எத்தனை கரெக்டுன்னு பார்க்கணும். அதாவது ஸ்டோனோட அளவை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த கேலிப்பர் யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்கள் கேலிப்பர் நல்லா காட்டுற மாதிரி எங்களுக்கு டிஜிட்டல் கேலிப்பர் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. கணக்காக நாங்கள் ஸ்டோனை வச்சாச்சுன்னா அதை கிளிக் பண்ணி விட்டோம்னா சரியான கேலிப்ரேட் பண்ணி சரியான அளவு அதாவது தசமத்தில் உள்ள சரியான அளவுப்படி எங்களுக்கு சரியான முறையில் இந்த ஸ்டோன் வந்து சரியாக வரும். அப்போ கேலிப்ரேட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். ஒரு கேலிப்பர் வேனியர் கேலிப்பர்னால் நாங்கள் எப்படி இது பண்ணுறோம், இதை எப்படி செக் பண்ணுறோம், ஸ்டோனுன்ற அளவு எந்த கேரக்டர் எங்களுக்கு தேவையான அளவை நாங்கள் எப்படி செட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு தான் இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணோம். இல்லாட்டி நாங்கள் இப்போ மேனுவல் மற்ற யூஸ் பண்ணோம், மேனுவலை யூஸ் பண்ணணும்னா மேனுவலை நாங்கள் அளந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ அக்யூரேட் ஆன்சர் வந்து எங்களுக்கு சரி வராது. அதே டிஜிட்டல்னு சொல்கிற நேரத்தில் அங்கே நடுவில் ஸ்டோனை வச்சுட்டு நாங்கள் பட்டனை ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா அது சரியான அளவோட எங்களுக்கு இந்த டிஜிட்டல் அளவில் காட்டும். அப்போ எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த ஸ்டோனோட கேரட் அதாவது அளவு அதோட சைஸை எங்களுக்கு அளந்து எடுக்கிறதுக்கு. அடுத்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு செட்டிங்கை பற்றி பார்ப்போம். முதலாவது ப்ரோங் செட்டிங் சொல்கிறது இது ஒரு ரவுண்ட் ஸ்டோனில் எத்தனை பற்கள் இருக்குது, 6 பற்களை கொண்டு இந்த ஸ்டோனை வந்து ரிங் அதாவது மோதிரத்தில் இணைச்சிருக்காங்க. அப்போ எங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை, இந்த எப்படி இணைச்சிருக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள், 4 அரும்புகள் அதாவது 6 அரும்புகளை செஞ்சு ஒரு ரிங்கில் அதுக்குள்ளே ஸ்டோனை வச்சு ஸ்டோனுக்கு மேலே என்ன செஞ்சாங்கன்னா 6 பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ அது சரியாக இறுக்கி பிடிச்சிடும், அந்த ஸ்டோன் வந்து கவ்வி பிடிச்சிடும். அந்த ஸ்டோனும் அரும்புகளும் சேர்ந்து என்ன செய்யும், கவ்வி பிடிச்சி அந்த இது வந்து ஸ்ட்ராங்காக இதாகிடும். பொதுவாக இதில் வந்து சப்பையார் ஃபேமிலிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் சப்பையார் ஃபேமிலின்னு சொல்கிற நேரத்தில் அதில் உள்ள குணாதிசயங்கள் நம்பர்ஸ் படி இருக்குது. 1.6 1.7 அப்படி இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதை பற்றி நாங்கள் படித்தோம், ஸ்டோனை பற்றி படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அதை பொறுத்து தான் இதில் நாங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறோன்னு நம்ம விளங்கிக்கும். இது அடுத்தது வந்து ஒன்று ரிங்கும் இன்னொன்று பெண்டனும். சரியா, ரிங் வந்து இது வந்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கிளஸ்டர் ரெட் முன்னுக்கு நாங்கள் ஒரு ரெட் கலர் பெரிய ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுட்டு சுற்றி வர என்ன செஞ்சுருக்கோம், சின்ன கல்கள் நாங்கள் வேறு பாவ் செட்டிங்கில் செஞ்சு வச்சுருக்கோம், டைமண்டோ சீசடோ அது எங்களுக்கு விருப்பப்படி. பொதுவாக இது நடுவில் வச்சுருக்கோம் ஒரு பெரிய ஸ்டோன், அதுக்கு 4 பல்லுக்கள் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ஒரு பெண்டன் அதாவது ஒரு பல்லால் இணைச்சிருக்காங்க. பாருங்க ஒரு பெண்டன் எப்படி இருக்குன்ட்டுன்னு ரெண்டு ஸ்டோன் இருக்குது, சுற்றி வர சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பல்லால் தான் அந்த ஸ்டோன் என்ன செஞ்சுருக்காங்க கம்பேர் பண்ணி இணைச்சிருக்காங்க. அப்போ பல் இணைச்சிக்கிற நேரம் ஒரு அரும்பால் இணைக்கிற நேரத்தில் அதில் இது வந்து உறுதித்தன்மை வந்து கூடப்படும். அடுத்தது ஒரு கிளஸ்டர் ரிங், அதுவும் கிளஸ்டர் செட்டிங் ஒன்று தான். அதுவும் பாருங்கள், அதை சுற்றி வர ரெட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ரெட் ஸ்டோனுக்கு சுற்றி வர சின்னதாக கோடுகளாக வரிகளாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இது இதுவும் என்னது ஒரு பல்லால் அதாவது ஒரு பல்லால் தான் ஸ்டோனை நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ சுற்றி வர என்ன செஞ்சுருக்காங்க, சின்ன இது வச்சு பாவ் செட்டிங்கும்
சேனல் செட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அது எங்களுக்கு விருப்பமானபடி எங்களுக்கு எங்களோட உபகரணத்தை நாங்கள் செய்கிற ஆபரணத்தை பொறுத்து அதோட செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு வித்தியாசப்படும் வேறுபடும். அடுத்து வந்து கிளஸ்டர் ரிங். இது ஒரு கிளஸ்டர் ரிங். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோன்ஸ்கள் சேர்ந்து கிட்ட 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 நெருக்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் நடுவில் என்ன செஞ்சுருக்காங்க, க்ரீன் கலர் ஸ்டோன் நடுவில் வச்சு நடுவில் கோல்ட் கலராக ஸ்டோன் ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டோன் செட்டிங்கில் உள்ள ரிங், அதாவது கிளஸ்டர் ரிங் செட்டிங்னு சொல்லுவோம் நாங்கள். நடுவில் அந்த ஸ்டோனை ஒரு இதில், அதாவது ஒரு பல்லில் தான் அது பேலன்ஸ் பண்ணி மற்றதுங்க ஒவ்வொன்றா அப்படி அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்டோன் செட்டிங் இருக்குது. இது வந்து பொதுவாக க்ரீன் சவராய்ட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோனுக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இன்னொரு செட்டிங் அதே மாதிரி கிளஸ்டர் ரிங் வந்து இப்படி இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. அப்போ முதலாவது வந்து பியர்ஸ் வடிவமைப்பில் இருக்குது. அப்போ பியர் வடிவமைப்பில் வச்சா எத்தனை தத்து இருக்கும், எத்தனை பற்கள் இருக்கும், அந்த பற்கள் எந்த மாதிரி இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்கணும். ரெண்டாவது முதல் படத்தில் அதே மாதிரி ஒரு நடுவில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, சுற்றி வர சின்ன சின்ன கற்கள் இருக்குது. இப்போ விளைச்சி அதே மாதிரி ரெண்டாவது படத்தில் என்னது, ஒரு பெரிய கல் இருக்குது, சின்ன சின்ன கற்கள் இருக்குது மற்ற இடத்துல. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கல்லை ஒரு பல்லில் உள்ள ஆபரணத்தில் இன்னைக்கு ஏழுமா ஏழாதாட்டுன்னு. அதே மாதிரி இந்தந்த கற்கள் இந்த மாதிரி அமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டபுள் ப்ராங்ஸ் சொல்கிற நேரத்தில் 2 ப்ராங்ஸ் இருக்கும். 2 ப்ராங்ஸுக்கு ஒரு ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெண்டு ஸ்டோன் உள்ளதுக்கு ஒரு ப்ராங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு மெத்தடும் இருக்குது இந்த அதாவது டபுள் ப்ராங் சைஸ் இதில் ரிங்கில் இப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எந்த செட்டிங்க்கு போக போகிறோம், எந்த செட்டிங் எங்களுக்கு உகந்ததுன்ட்டுன்னு, இந்த பொருட்களுக்கு இந்த செட்டிங் தான் உகந்ததுன்ட்டுன்னு நாங்கள் தீர்மானிக்கணும். அடுத்து வந்து பெண்டன்ஸ். ஒவ்வொரு பெண்டன்ட் வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பெண்டனும் என்னென்ன செட்டிங்கில் பயன்படுத்தியிருக்கோன்னு தான் இதில் காட்டியிருக்காங்க. பாருங்கள், முதலாவது வந்து அதாவது பட்களை மேலே நீட்டி கோல்டால் செஞ்சுருக்காங்க. மற்ற ஸ்டோன் 5 ஸ்டோன் வச்சுருக்காங்க, ஒரு மேலே பெரிய ஒரு பல் வச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து ரிங். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசப்படுது பாருங்கள். ஒவ்வொரு செட்டிங் ஒன்று தான் அந்த பட்கள் இதை பொறுத்து வித்தியாசப்படுது பாருங்கள். இதில் அடுத்த இது வந்து 4 பல் வச்சுருக்காங்க, 4 பல் வச்சு அந்த செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து மார்க்கிஸ் ஸ்டோன் வச்சு செஞ்சுருக்காங்க. நடுவில் ஸ்டோன் வச்சுருக்காங்க. மேலே 2 பக்கமும் 2 பல்களை வச்சு அந்த ஸ்டோனை டைட் பண்ணி இருக்காங்க. அடுத்து வந்து அடுத்தும் ஒரு ஸ்டோன், அதாவது இது வி ஷேப்பில் உள்ள இல்லாட்டி இது ரவுண்ட் ஷேப் பெரிய ஸ்டோன்ஸ் உள்ளது ஸ்கேர். ஆனால் அதுக்கு நடுவில் சுற்றி வர என்ன செய்வாங்க, சின்ன சின்ன ஸ்டோன் என்ன இது பண்ணு பாருங்க. அந்த இது வந்து பற்கள் வந்து என்ன மாதிரி இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் ஃப்ளட்டாக தானே பார்த்தீங்க, அதை பேலன்ஸ் பண்ணி ஃப்ளட்டாக பார்த்தீங்க. இது வந்து கவ்வி பிடிக்கிற மாதிரி கூறாக இருக்கின்றது. சரியா? அடுத்தது வந்து அதே மாதிரி வி ஷேப், அதாவது பாருங்க இது பெண்டனில் வந்து இந்த ரிங் இதில் இருக்குது. வி ஷேப் நாங்கள் ஸ்டோன் பாவிக்கலாம், ரவுண்ட் ஷேப் பாவிக்கலாம், ஸ்கொயர் அது எதுனாலுமே நாங்கள் இதுக்கு பாவிக்கலாம். இது ஒரு ரிங். நாங்கள் ஸ்டோன் ஒன்றுன்ற நேரம் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. அந்த ஸ்டோனோட வடிவமைப்பை பொறுத்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் செய்கிறோமோ இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதை மாதிரி அதில் செட்டிங்கும் வித்தியாசப்படும். எங்களோட ஸ்டோனை பொறுத்து நாங்கள் முடிவு பண்ணலாம். இது ஒரு செட்டிங் தான். இது ஸ்பெஷல் செட்டிங் வந்து சொல்லுவாங்க. அதாவது பிரேஸ்லெட் நடுவில் என்ன செய்கிறாங்க, ஸ்டோன்ஸ் கொண்டு போகிறாங்க. இது வந்து குறுக்கு வெட்டு முகத்தோட்டம் தான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். எப்படி ஒரு பல்கள் உருவாக்கி அந்த பல்லில் எப்படி அந்த ஸ்டோனை செட் பண்ணி வைக்கிறாங்கன்னு தான் இதில் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த செட்டிங் அதில் படத்தை தான் விரிவான படத்தை தான் இந்த பக்கம் காட்டியிருக்கேன். இது ஒரு செட்டிங் தான். இதில் ஒரு விசேஷம் இருக்குன்னு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னால் என்னன்னா, அந்த பட்கள் இருக்குது தானே. இப்போ நாங்கள் ஆர்ட் ஷேப் ரிங் பெண்டன் கல்லை வந்து வச்சு ரிங் செய்கிறோம். அதே நேரத்தில் இந்த பல் இருக்குது தானே, அரும்புன்னு சொல்லுவோம். அரும்பில் என்ன செய்கிறோம், அதையும் இது பண்ணி ட்ரில் பண்ணி அதுலேயும் ஒரு ஸ்டோன் வைக்கணும். அப்போ இது ஒரு வித்தியாசமான விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் அமைப்பு. இவ்வளோ நேரம் பிளேன் தத் தானே நீங்கள் பார்த்தீங்க. இதை வந்து பிளேன் தத்து இல்லை, பிளேன் தத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு ஸ்டோன் இணைச்சி இருக்காங்க. இது
பாலிஷிங், அதாவது ஒரு நாங்கள் ஸ்டோனை வைக்கிறதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு பொருட்கள் நாங்கள் ஸ்டோன் செய்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த ஸ்டோன் செட் பண்ணுற இடத்தை வந்து என்ன செய்யணும், நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும், க்ளீன் பண்ண வேணும். அப்போ தான் அந்த ஸ்டோனோட அழகு, அதாவது பிரகாசம் வந்து சரிவர உணரும். நாங்கள் உலோகத்தை நாங்கள் ஸ்டோன் செட் பண்ணுற இடத்தை நாங்கள் சுத்தப்படுத்தாமல் க்ளீன் பண்ணாமல் நாங்கள் ஸ்டோனை செட் பண்ணினா அந்த ஸ்டோனோட பிரகாசம் ஒளி எல்லாமே குறைவடைந்து விடும். அதனால் மிக கவனம், கட்டாயம் நாங்கள் வேலை செய்ய ஸ்டோனை செட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஸ்டோன் வைக்க போகிற இடத்த, ஸ்டோன் இன்ஸ்டால் பண்ணுற இடத்த கட்டாயம் நாங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டோன் ப்ரோங் டைப்ஸ் தான், அதாவது அரும்புகளோட இது ஷேப் வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கும்ட்டுன்னு பாருங்க. அதில் வந்து நீட்டமாக இருக்கின்றது அந்த அது அரும்புகளோட வடிவம். அந்த வந்து ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு நாங்கள் யூஸ் பண்ணுற உபகரண பொருட்களை பொறுத்து இருக்குது. அந்த ப்ரோங்கோட வடிவமைப்பு மாறாது. பாருங்க, முதலாவது எப்படி இருக்குன்ட்டு விரிஞ்சு இருக்குது. இரண்டாவது பாருங்க எப்படி இருக்குது. மூணாவது வந்து மார்க்கிஸ், அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு அரும்பு இருக்குது. அதே மாதிரி மேலுள்ள படமும் நிறைய அரும்புகள் உள்ள படங்களாக இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு விளங்கும் இது எப்படி இது அரும்புகள் உள்ளது ஒவ்வொரு, அதாவது எங்களுக்கு வேலையை பொறுத்து எங்களுக்கு வித்தியாசப்படும். மற்றது ஸ்டோன் செட் பண்ணுற முறைகள் தான் இதில் காட்டியிருக்கேன். ஸ்டோன் எப்படி இதில் வச்சுட்டு, அதாவது எங்களோட உலோகத்தை எங்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் ஸ்டோனை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த அரும்போட எப்படி அந்த ஸ்டோனோட மூளை, அதாவது கோர்னர் கர்வ், அந்த கர்வ் எப்படி இணைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு விளங்கும். அதாவது கர்டில் வந்து எந்த மாதிரி இணைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இது ஸ்டோன் வைக்கிற முறை, அது நாங்கள் ஃபேன் மோட்டர் இதால் எடுத்து பெண்டன் மோட்டரால் எடுத்து அந்த ஸ்டோனை நாங்கள் வைஸால் இதால் எடுத்து ஹேண்டிலால் எடுத்து நாங்கள் இப்படி வைக்கிறோம். அந்த இதுக்குள்ள அரும்புகள் ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் எப்படி ஒரு ஸ்டோனை இன்ஸ்டால் பண்ணுறோம் அதான் இதில் காட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், இது முதலாவது முறை வந்து பிழை, அதாவது இப்படி விரிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்களோட அரும்புகள் வந்து அந்த ஸ்டோனோடு இல்லாமல் சும்மாவே அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கல் வந்து உறுதியற்றது, கீழே விழுந்துடும், டேமேஜ் ஆகிரும். அதனால் என்ன செய்யணும், நன்றாக கல் வந்து ஸ்டோனை செட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு ஸ்டோனோ ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு பொருட்கள் தேவை, ஆயுதங்கள் தேவை. ஆயுதங்கள் இல்லாமல் இந்த வேலையை எங்களுக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், எந்த வேலை செய்ய போனாலுமே உங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு ஆயுதங்கள் தேவை. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா முதலாவது சொல்லுவாங்க ஒப்பம் போடுற இதுன்ட்டு, ஊசிண்டு ஒப்பம் போடுற ஊசி, அதாவது பொலிஷிங் பண்ணி எடுப்பாங்க. அது சின்ன சின்ன கீறல் அதுகளை பொலிஷிங் பண்ணி எடுப்பாங்க. அந்த கீழே இருக்குது பாருங்க, கொப்பர் பீட். அது அதாவது இரும்பால செய்ய மாட்டாங்க. ஏன்னா இரும்பால செஞ்சு அந்த கொப்பை பீட்டை வச்சு அடிக்கிற நேரத்தில் நாங்கள் செஞ்ச வடிவமைப்பு என்ன உபகரணம் பொருட்கள் செஞ்சோமோ அது டேமேஜ் ஆக பார்க்கும். அதுக்காகத்தான் இந்த இது பயன்படுத்தாங்க. இது வந்து நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு அறம், அதாவது ஷார்ப்னர் சொல்லுவாங்க, இல்லாட்டி பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு விதங்கள் நாங்கள் எங்களோட தேவைகளை பொறுத்து அதுகிட்ட இது வந்து எங்களுக்கு வித்தியாசப்படும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்தது மற்றது வந்து போஸ் ஓப்பன், அதாவது கொப்பர் பீட் படித்தோம் நாங்கள். ஸ்ட்ராங் செட் பண்ணுற இதுகள் வந்து கீழே இருக்கிறது வந்து பிளேயர்ஸ், நாங்கள் பாவிக்கிற டிரைவர்ஸ், அதாவது ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே இந்த கோல்டுக்கும் சில உபகரணங்கள் இருக்குது. அது மிக முக்கியம், அதை நாங்கள் பாவிக்கிறது. இது வந்து இதில் இருக்க அறம் ஃபைல்ஸ் இருக்குது, மற்றது கிளிப் இருக்குது, ஆப்டிவைசர் இருக்குது, கேலிப்பர் இருக்குது. இப்படி எங்களுக்கு தேவையான சகல விதமான உபகரணங்களும் எங்களுக்கு தேவை. எங்களோட ஒரு வேலையை செய்கிறதுக்கு கட்டாயம் எங்களுக்கும் அந்தந்த உபகரணங்கள் அந்த இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும், மிக முக்கியம். ஒவ்வொரு ஸ்டோன் செட்டிங்க்கு இந்த செட்டிங்க்கு இது தான் பாவிக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். கட்டாயம் இதுகள் பாவிக்கணும். மற்றது இதில் ஸ்க்ரூஸ், இது அடிரோல், இப்படி நிறைய பொருட்கள் எங்களுக்கு தேவையான சகல விதமான உபகரணங்களும் இதில் படத்தில் காட்டப்பட்டிருக்குது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், பொதுவாக ஒரு வேலை செய்ய போகிறோன்னா என்னென்ன டூல்ஸ் வேணும். அதே மாதிரி இதை ஸ்டோன் செட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டோன் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ணணும். அடுத்து எப்படி ஒரு டூல்ஸை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு தான் இதில் இருக்குது. முதலாவது வந்து பிளேயர்ஸ், அதாவது நாங்கள் பாவிக்க போகிற பிளேயர்ஸ் இருக்குது, இடுக்கி வகைகள்.
இது வந்து நாங்கள் சொல்லுவோம் இது ஒவ்வொரு மோல்ட் அது மாதிரி எங்களுக்கு வேலை செய்கிற ஸ்லாக்கோட வச்சு செய்கிறது இது. இந்த இது வந்து ரிங் மோல்ட் வந்து ரிங்க் இது இதில் மோதிரத்தை உள்ளுக்கால வச்சுட்டு நாங்கள் ஸ்டோன் செட் பண்ணலாம் வைஸ்லெஸ் இது பண்ணிவிட்டு. அதே மாதிரி எங்களுக்கு தேவையை பொறுத்து அது இது வந்து வேறுபடும். எங்களுக்கு தேவையான வேலையை பொறுத்து இந்த இது வந்து வேறுபடும். ரிங்குக்குன்னா இப்படி, செயினுக்குன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதே மாதிரி நெக்லஸ்க்குன்னா அந்த அளவுக்கு இருக்கும். பேங்கிள்ஸ் அப்போ எஸ்டட் கராபும் செய்யலாம், எங்களுக்கு தோடும் செய்யலாம். இப்படி எங்களுக்கு விருப்பப்படும் பண்ணி இது வந்து என்னது எங்களோட ஒரு ஸ்க்ரூவில் சேர்ந்தது. அதாவது எங்களுக்கு தேவையான வேலைக்கு மிக மிக முக்கியமானது தான் இந்த டூல்ஸ். அதாவது நாங்கள் இப்போ பல்களை நேர்படுத்துறதுக்கு, பல்களை வளைக்கிறதுக்கு, அதுகளுக்கு ஒரு உதவி உபகரணமாக இது பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், இதில் ஒவ்வொன்றும் இருக்குது. முதலாவது பிளேயர்ஸ் இருக்குதுங்க, இந்த மாதிரி டூல்ஸ். அதாவது இது மிக முக்கியம், நம்ம எங்களோட துறைக்கே மிக முக்கியமான டூல்ஸ். இது ஸ்டோன் செட்டிங்க்கு மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு படங்கள் அதாவது எங்களோட சொன்னேன் பிளேயர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஷார்ப்னஸ் பொறுத்து எங்களுக்கு தேவையான இதுகளை நாங்கள் இது யூனிட்ஸுகளை மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி செலக்டர், அதாவது செட்டிங் போல் ஒன்று இருக்குது. நாங்கள் செட்டிங் இது பார்க்குற மாதிரி செட்டிங் போலும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இதுவும் இருக்குது, ஒவ்வொரு டூல்ஸுகள் இருக்குது. அடுத்து இன்னும் டூல்ஸுகள். அப்போ இது வந்து ஒரு ரிங்குக்கு எப்படி ஒரு ஸ்டோன், அதாவது ஸ்டோன் வந்து நாங்கள் எப்படி வைக்கிறோம் ஒரு ரிங்குக்கோ இல்லாட்டி எதுக்குமே. உதாரணத்துக்கு நான் ரிங்கு எடுத்திருக்கேன். இப்போ ரிங்குக்கு எப்படி ஸ்டோன் வைக்கிறதே இல்லை காட்டியிருக்குது. முதல்ல என்ன செய்யணும், நாங்கள் வைக்க வேண்டிய ஸ்டோன் வைக்கிற இடத்த என்ன செய்யணும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு, ரெண்டாவது படத்தில் பாருங்கள், அந்த ஸ்டோனை வந்து என்ன செய்கிறாங்க, கணக்காக அந்த அரும்புகளை வந்து ஸ்டோன் அளவுக்கு இது பண்ணி ஷேப் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு தான் என்ன செய்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து பிளேயரால், கருப்பு கலர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்குது. அதால் அரும்புகளை, தேவையான அரும்புகளை மட்டும் விரித்து வைக்கிறாங்க. இது யார்ட வேலை, எங்களோட வேலை. அடுத்து வந்து ஒவ்வொரு இது இருக்குது, பேர்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ரோங், ஒவ்வொரு பேர்ஸர் இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கடைசியாக உள்ளது தான் அந்த ஓவல் பட் பேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செட்டிங் பே, போல் பேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டோனர்னா எப்படி அவர் பங்காளை சுற்றி அவ்வளோ ஆயுதங்களும் இருக்குது, அவர் மைக்ரோவில் செட் பண்ணுறாரு. அடுத்து பார்ப்போம் நாங்கள் இது ஒரு ஸ்டோனர், அதாவது ஒரு கிராஃப்ட்மேன்னா என்ன செய்கிறாரு. அடுத்து வந்து வீடியோஸ் பார்ப்போம். ஒரு ஸ்டோன் செட்டிங் என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் செட்டிங் எந்த மாதிரி செய்கிறாரு, நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக செய்கிறாருன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீடியோஸில் ஸ்டார்ட்லேருந்து பாருங்கள் எப்படி ஒரு செட் பண்ணுறாரு, என்னத்தில் செட் பாருங்கள். ரிங்கை போட்டு இதில் வைஸில் மூடிட்டு என்ன செய்கிறாரு, இப்போ ஒப்பம் இது பண்ணுறாரு, ஒப்பம் போடுறாருன்னா க்ளீன் பண்ணி எடுக்கிறாரு. பெண்டன் மோட்டரால் அந்த இதை ப்ரெஷர் இது பண்ணிவிட்டு, அது எங்களுக்கு தேவையான, ஏன்னா நாங்கள் சுற்றி வர ஸ்டோன் வைக்கணும் தானே, அப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரில் ஃபீட்டை போட்டு நாங்கள் என்ன செய்யணும், ட்ரில் பண்ணி வச்சுக்கணும் எங்களுக்கு செட்டிங் செய்கிறதுக்காக. பெண்டன் மோட்டர் அதாங்க பாருங்கள், சுற்றி வர ஒரே அளவான செய்கிற நேரத்தில் அந்த ஒரே ட்ரில், அதாவது எங்களுக்கு தேவையான அளவு சின்ன ட்ரில் கணக்காக ஒரே அளவுக்கு வந்துடும். எல்லாம் சுற்றி வர என்ன செய்கிறாரு, ட்ரில் பண்ணி எடுக்கிறாரு இதால். அப்போ சரியாக எங்களை அந்த ஸ்டோன் அளவுக்கு நாங்கள் ஃபேன் மோட்டரை யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் இது பண்ணி ஒப்பம் இதை போட்டுட்டு சின்னதாக ஒரு வெட்டி எடுத்துக்கிறாரு. எல்லாம் மைக்ரோவில் தான் செஞ்சுறாரு. பாருங்கள், மைக்ரோமீட்டரை பார்த்துக்கிட்டே தான் அவர் வேலை செய்கிறாரு. அது செய்கிற நேரத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இது செய்கிறதுக்கு, இந்த அளவுக்கு நீட்டாக வேலை செய்கிறதுக்கு, இல்லாட்டி சரி வராது. இப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். நம்ம செய்கிற இதை ஸ்டோன் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை உருவாக்கி எடுக்கணும். கான் மாதிரி ஒரு சின்னதாக வெட்டிட்டு, இது பப்பிங் சொல்லுவாங்க. அதாவது உள்ள டஸ்ட்டுகள், துகள்களை, உலோக துகள்களை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், இப்போ அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இடத்த அந்த இது ஸ்டோன் இதை செக் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஸ்டோன் வைக்க போகிறோம். மைக்ரோஸால் தான் வைக்கிறோம் பாருங்கள். பிடிச்சி சாவனை இந்த ட்விஸரால் பிடிச்சி அந்த கணக்காக அதை வைக்கணும். வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், ப்ரெஷ் பண்ணி இந்த இது இருக்குது தானே, அதால் கணக்காக மைக்ரோஸால் வச்சு கணக்காக இப்போ டைட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டோனையும் என்ன செய்யணும், முதல்ல சும்மா வச்சுட்டு இப்போ டைட் பண்ணி எடுக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டோனையும்.
ஸ்டோனை வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன செய்கிறோம், பெரிய ஸ்டோன் வைக்க போகிறோம். அதை முதல்ல ஷேப் பண்ணி எடுத்துட்டு மேலே உள்ள பட்களை ஸ்டோன் வைக்கிறதுக்கு முன்னுக்கு பட்களை நல்லா என்ன செய்வோம், க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு சின்ன ஒரு க்ளீனப் உள்ளுக்கு அந்த ஸ்டோன் வைக்கிற இடத்த பெண்டன்ட் மோட்டரில் டூல்ஸை பயன்படுத்தி அது ஃபுல்லாக ஒரு க்ளீனப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ க்ளீனப் பண்ணி எடுக்கிற நேரம் சரியாக வரும். எங்களோட ஸ்விட்ச் வந்து பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பட்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஃபுல்லாக க்ளீனப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் டைல்ஸ் அப்போ தான் அந்த இறுக்கி பிடிக்கும். அந்த நடுவில் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்டோன் அந்த கர்டில் சைஸுக்கு வெட்டி எடுக்கிறோம். இப்போ நடுவில் என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டோனை வைக்க போகிறோம். இந்த ஸ்டோனை வச்சு நாங்கள் ரிங் ஒன்று செய்ய போகிறோம், ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ கணக்காக வச்சுட்டு என்ன செய்வோம், இப்போ டைட் பண்ணுவோம். எப்படி டைட் பண்ணுவோம், புடி அதாவது இடுக்கியால் பிளேயர்ஸ் பாவிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பாவிச்சு கணக்கப்பா இது பண்ணிவிட்டு என்ன செய்யணும், திருப்பி பெண்டன்ட் மோட்டரால் அந்த பட்களோட அரும்புகளை கொஞ்சம் அகலமாக்கி விட்டோம்னா இன்னும் அந்த கல் வந்து ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிடும். நாங்கள் சப்பை பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக பாருங்கள், இப்படி பாருங்கள் பெண்டன்ட் மோட்டரால் அந்த இதை பிடிச்சிட்டு டூல்ஸை பிடிச்சி இது பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரிங்கோட வேலை முடிச்சு ஸ்டோன் செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டோன் செட் பண்ணணும் என்ன செய்யணும், பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முதல்ல என்ன செய்யணும், ப்ரஷ்ஷை போட்டு முதல்ல சும்மா நார்மலாக சின்ன ப்ரஷ்ஷை போட்டு அப்படி இடுக்கியால் நல்லா பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இப்போ நடுவில் உள்ளதை பாலிஷ் பண்ண போகிறோம். அதாவது பஃப் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. பஃபிங் இது பிடிச்சி பஃபிங் இதால் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுக்கிற நேரத்தில் அந்த உள்ளுக்குள்ளே டஸ்ட்டு எல்லாம் ஒரு பாலிஷிங் ஒன்று வரும். அது மாதிரி நீங்கள் நல்லா ஆறுதலாக நல்லா பாலிஷ் பண்ணி எடுக்கணும். மோட்டரால் இருக்கிற நேரம் எங்களுக்கு லேஸாக இருக்கும். அதனால தான் அது ப்ரஷ்ஷை மாற்றி முதல்ல உள்ளது டஸ்ட்டெல்லாம் இது பண்ணி இப்போ வந்து இது ஷைனிங் ஆகிறதுக்கு தான் இந்த இது வந்து ஷைனிங் ஆகத்தான் இந்த இது. இப்போ ஷைனிங் பண்ணி எடுக்கிறோம் உள்ளுக்கு. அப்படி போகிற நேரம் உள்ளுக்கு ஷைனிங் ஆகி வந்துடும், நல்லா அழகாக புதுசு மாதிரியே வந்துடும். அதை எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெளி உள்பரப்பளவு நாங்கள் இப்போ சுற்றள இது பண்ணால் அடுத்தது வெளி பரப்பளவு. முதல்ல என்ன செய்வோம், வெளியில் உள்ள பஃபிங் மெஷினில் பிடிச்சி வெளியில் உள்ள எல்லா விளிம்புகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பாலிஷ் பண்ணி எடுக்கிறோம். அதாவது டஸ்ட்டு சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், செய்கிற நேரத்தில் சின்ன கீறல்கள் பட்டிருக்கும். அந்த கீரல்லாம் இதில் எடுக்கலாம், பஃபிங் பண்ணி எடுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி அதை கழட்டி வச்சுட்டு ஃபைனல் இது ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா எங்களோட ரிங்கோட ஃபினிஷிங் வந்து சரியாக பப் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யணும், அடுத்து இப்போ பப் பண்ணி முடிச்சிட்டோம். பப் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு இதால் இது பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும், அல்ட்ராசோனிக்னு சொல்லி அசிட் இருக்குது, அதில் வேக வைக்கணும். அல்ட்ராசோனிக்கில் போட்டு பொதுவாக வேக வைப்பாங்க. அப்போ தான் அந்த பாலிஷிங் வரும், அந்த கலர்ஸ் வரும். சில்வர்னால் சில்வர் கலரில் வரும், இல்லாட்டி கோல்டுனா கோல்டு கலரில் வரும். அந்த அல்ட்ராசோனிக்கை வச்சு வேக வைக்கிற நேரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், திருப்பி போயிட்டு ஃபைனல் அதாவது திருப்பி பாலிஷிங் கொடுத்து இது பண்ணினோம்னா ஒரு ஷைனோட ஒரு புது ரிங் ஒன்று ரெடி ஆகிரும். பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங். அதாவது ஸ்டோன்லாம் செட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த ஒரு ரிங் அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டாயம் பப் பண்ணி பாலிஷிங் முடிக்கணும். அல்ட்ராசோனிக்கில் போடுற நேரத்தில் அந்த பாலிஷிங் வந்து ஃபைனலாக எங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி பார்த்தீங்க, இப்போ ஸ்டோன் செட்டிங் இன்றைக்கி நாங்கள் சமரியை பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி படித்ததில் சமரி பார்த்தோம்னா ஜுவல்லரியை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த ஜுவல்லரியில் தங்கமோ பித்தளையோ எதுனாலுமே எப்படி ஒரு ஸ்டோன் செட் பண்ணுறதுன்னா என்ன மாதிரின்னு. அப்போ ஸ்டோன் செட்டிங் முறைகள் படிச்சிங்க, ஒவ்வொரு செட்டிங் முறைகள் படிச்சிங்க. அந்த ஒவ்வொரு செட்டிங்கும் நாங்கள் பாவிக்கப்படுற ஸ்டோனை பொறுத்து அந்த செட்டிங் இது வந்து வித்தியாசப்படும். எங்களுக்கு எந்த பெண்டனா எந்த மாதிரி பெண்டனோ அந்த மாதிரி. இப்போ பதக்கம் இல்லாட்டி ரிங்லேயே இருக்குது, மோதிரத்திலேயே என்ன ஒவ்வொரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை எங்களுக்கு எங்களோட தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இப்போ இதை உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் செட்டிங்னா என்னது, அதில் ஸ்டோன்களை பற்றி இன்று படித்து கொடுத்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.